பிரித்தானியாவில் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்க உள்ளன. எந்தெந்த பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்க உள்ளன என்பது சம்பந்தமாக பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதனை இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். பிரித்தானியாவின் சர்ச்சைக்குரிய அமைச்சர் டியூலிப் சித்திக் அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார். நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் தொடர்ந்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு நிதியமைச்சராகவே இருப்பார் என பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றார். எதிர்பாராத விதமாக அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பிரித்தானியாவின் பணவீக்கம் இன்று குறைவடைந்திருக்கின்றது. இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவின் சர்ச்சைக்குரிய அமைச்சர் டியூலிப் சித்திக் பதவி விலகி இருக்கின்றார். அவருடைய பதவி விலகல் சம்பந்தமாக நேற்றைய செய்தியில் விரிவாக சொல்லியிருந்தோம். இருந்த போதிலும் கூட நேற்று இரவு அவர் பதவி விலகி இருக்கின்றார். அவருடைய சொந்த நாடாகிய பங்களாதேஷில் அவர் மீது பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 3 விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து அவர் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். அவருடைய பதவி விலகல் லேபர் அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருப்பதாக பரவலாக ஊடகங்களில் சொல்லப்படுகின்றது. ஒருவருடைய சரியான தகுதியை தெரிந்து கொள்ளாமல் அவருக்கு பதவி வழங்கப்பட்டது ஏன் என்கின்ற கேள்வி இப்பொழுது எழுப்பப்படுகின்றது. கடந்த ஒரு மாதமாகவே இந்த குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இருந்த போதிலும் கூட அவர் பதவி விலக மறுத்து வந்தார். பின்னர் பிரித்தானியாவிலிருந்து வெளிவருகின்ற ஒரு பிரபலமான பத்திரிகை பங்களாதேஷுக்கு சென்று அங்கு ஆவணங்களை சேகரித்து அதனை அம்பலப்படுத்தி இருந்தது. அதனை அடுத்து லஞ்ச ஊழலுக்கு எதிரான அமைச்சராக பணிபுரிந்து வந்த டியூலிப் சித்திக் நேற்றிரவு பதவி விலகியுள்ளார். யாரும் எதிர்பாராத வகையில் பிரித்தானியாவினுடைய பணவீக்கம் குறைவடைந்திருக்கின்றது. இன்று பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வெளியிட்ட அறிக்கையின்படி 2.5% இருக்கின்றது. ஜனவரி மாதத்தில் 2.6% பணவீக்கம் அதிகரிக்கும் என பரவலாக சொல்லப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் கூட எதிர்பாராத விதமாக 2.5% வீழ்ச்சியடைந்திருக்கின்றது பணவீக்கம். இருந்த போதிலும் கூட இதனால் பொதுமக்களாகிய எங்களுக்கு பெரிய அளவில் நன்மையாண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி எந்த விதமான நன்மையும் இல்லை. பொருட்களினுடைய விலைகளில் மாற்றங்களோ அல்லது வேறு எந்த விதமான சலுகைகளோ உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. பணவீக்கமானது 2.6% இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 2.5% குறைவடைந்தமை மகிழ்ச்சியான விஷயம்தான். இருந்தபோதும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. அதாவது 2% குறைக்கணும் என்று சொல்லி அந்த குறிக்கோள் எட்டப்படவில்லை என சொல்லப்படுகின்றது. இன்னும் 0.5% குறைந்தால் மட்டுமே அந்த இலக்கு எட்டப்படும். இருந்த போதிலும் கூட இன்றைய பணவீக்க அறிவிப்பானது பிரித்தானிய மக்களுக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயமாகும். ஏனென்று சொன்னால் அண்மை காலமாக அவர் மீது அளவுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. அவர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் பிரித்தானியாவில் இப்போ நிலவி கொண்டிருக்கிற பொருளாதார நெருக்கடிக்கு அவருடைய சரியான திட்டமிடல் இன்மைதான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே பணவீக்கம் குறைந்தமையானது நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களை ஆறுதல் பெருமூச்சு விட வைத்திருக்கிறது. இன்று ஜனவரி மாதம் 15 புதன்கிழமை பாராளுமன்றத்தில் PMQ எனப்படுகின்ற பிரதமருக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் கெமி பேட்னோக் அவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை தொடுத்தார். கிட்டத்தட்ட ஆளும் கட்சி மீது தாக்குதல் தொடுத்தார் என்று சொல்லத்தக்க வகையில் பலவிதமான கேள்விகளை முன்வைத்தார். பெரும்பாலும் பிரித்தானியாவில் நிலவுகின்ற கடுமையான பொருளாதார நெருக்கடி சம்பந்தமாகவும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் அதனை சரியான முறையில் கையாள தவறிவிட்டார் எனவும் அவர் பதவி விலக வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கெமி பேட்னோக் அவர்கள் தொடர்ச்சியாக வேண்டுகோள் முன்வைத்தார். அதேவேளையில் இதற்கு பதில் வழங்கிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் பதவி விலக வேண்டிய தேவை இல்லை எனவும் அவர் பிரித்தானிய பொருளாதாரத்தை மீட்பதற்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் எனவும் இப்போதைய கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினராகிய நீங்கள்தான் காரணம் என பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு அவரே நிதியமைச்சராக இருப்பார் எனவும் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் சூளுரைத்துள்ளார். இன்று ஜனவரி மாதம் 15 புதன்கிழமை பணவீக்கம் குறைந்துள்ளமை காரணமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் எனப்படுகின்ற வட்டி வீதம் குறையுமா என்கின்ற கேள்வி பரவலாக கேட்கப்படுகின்றது. இதற்கு பொருளாதார நிபுணர்கள் சொல்கின்ற பதில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என சொல்லப்படுகிறது. அத்துடன் பொருட்களுக்கான விலைகள் குறையுமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும் சொல்லப்படுகின்றது. மாறாக அடுத்தடுத்த மாதங்களில் பிரித்தானியாவில் பல்வேறு விதமான பொருட்களுக்கான கட்டணங்கள் அதிகரிக்க உள்ளன. சேவைகள்
சேவைகளுக்கான கட்டணங்களும் அதிகரிக்க உள்ளன. அது குறித்த ஒரு பட்டியலை அடுத்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், லேபர் அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரினம் பிரித்தானிய மக்கள் ஒரு கடினமான காலத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் மிக கடினமான ஒரு காலம் வரப்போது, பொருளாதார நெருக்கடி வரப்போது, கடினமான சில முடிவுகளை அரசாங்கம் எடுக்க போது என்று சொல்லி ஏற்கனவே தொடர்ச்சியாக பிரதமர் கியர் ஸ்டாமராக இருக்கலாம் அல்லது அமைச்சரவையில் இருக்கிற ஏனைய அமைச்சர்களாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வந்தவே. அவர்கள் குறிப்பிட்ட அந்த கடினமான காலம் இப்ப ஆரம்பிச்சிருக்கே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இப்போ பிரித்தானியா கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. இது இன்னும் போக போக தீவிரமடைய போகுது என்றதான் இன்றைக்கு வந்திருக்கிற செய்தியாகும். அதாவது அடுத்தடுத்த மாதங்களில் இருந்து பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்க உள்ளன. அதே போல சேவைகளுக்கான கட்டணங்களும் அதிகரிக்க உள்ளன. இதுக்கான பிரதானமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இருக்கிற பொருட்களுக்கான விலைகள் கணிசமான அளவு உயரப்போதாம். யூகேல இருக்கிற சகல சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்க போதாம் என்று சொல்லி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஆர்சி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு. அது என்ன பிஆர்சி என்று சொன்னால் த பிரிட்டிஷ் ரீட்டைல் கன்சோர்டியம் என்று சொல்லப்படுற அமைப்பு. அவர்கள் தான் பிரித்தானியாவில் இயங்குகிற சகல சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கண்ட்ரோல் பண்ணுறார்கள். அப்போ அவைக்கு தெரியும் எந்தெந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் என்ன விதமான பொருட்கள் அதிகரிக்க போகுது, என்ன மாதிரி விலைகள் எல்லாம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லி அவைக்கு கட்டாயம் தெரியும். எனவே த பிரிட்டிஷ் ரீட்டைல் கன்சோர்டியம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஏப்ரல் மாதத்திலிருந்து பிரித்தானியாவில் இருக்கிற சகல சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் பொருட்களுக்கான விலைகள் 4.2% அதிகரிக்கும் என்று சொல்லி பிஆர்சி அறிவித்துள்ளது. அதே நேரம் இன்றைய சூழ்நிலையில் யூகேல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ்ல 2/3 சூப்பர் மார்க்கெட்ஸ் பொருட்களுக்கான விலைகளை அதிகரிப்பதற்கான முடிவை ஏற்கனவே எடுத்து விட்டார்கள் எனவும் ஏனையவர்கள் அதற்கான முடிவை எடுக்க போகிறார்கள் எனவும் பிஆர்சி அறிவித்துள்ளது. எனவே ஏப்ரல் மாதத்திலிருந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருக்கிற பொருட்களுக்கான விலைகள் கணிசமாக அதிகரிக்கும். இதுக்குரிய முக்கியமான காரணமே எம்ப்ளாயர்ஸுக்கான நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் அதிகரிக்க போகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்ற முதலாளிகள் எங்களுக்காக பே பண்ற நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் இருக்கு தானே, அது அதிகரிக்க போகுது ஏப்ரல் மாசத்துல இருந்து. எனவே அந்த கட்டணம் அதிகரிக்கும் போது கட்டாயம் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும். ஏன்னு சொன்னா ஸ்டாஃபுக்கு நிறைய காசை ஒவ்வொரு கம்பெனிஸும் செலவழிக்க வேண்டியிருக்கும். எனவே அந்த காசை எங்க ரீகவர் பண்ணுவினோம் சொன்னா பொருட்களுக்கான விலைகளை அதிகரித்து தான் ரீகவர் பண்ணுவினோம். ஸோ எல்லா விதமான பொருட்களுக்கான விலைகளும் அதிகரிக்கும் என்று சொல்லி பிஆர்சி அறிவித்திருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த மசகு எண்ணெய் என்று சொல்லுவோம் க்ரூட் ஆயில், அதற்கான விலை ஒரு மாதத்துக்குள்ள 9 பவுண்ட்ஸால் அதிகரிச்சிருக்குது. போன மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேரல் மசகு எண்ணெயினுடைய விலை 71 பவுண்ட்ஸாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதத்தில் அது 80 பவுண்ட்ஸாக மாறிட்டுது. எனவே ஒரு மாதத்துக்குள்ள 9 பவுண்ட்ஸ் அதிகரித்ததன் காரணமாக அடுத்தடுத்த மாதங்களில் எரிபொருட்களுக்கான விலைகளும் கணிசமாக அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதே போல வாட்டர் பில், தண்ணீர் கட்டணம் அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே யூகேல தண்ணீர் கட்டணம் அதிகரிச்சிட்டது. அது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது. அதாவது ஒரு கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால், இங்கிலாந்திலையும் வேல்ஸ்லையும் அடுத்து வரும் 5 வருடங்களில் 36% கட்டணம் அதிகரிக்குமாம். தண்ணீர் கட்டணம் 36% அதிகரிக்குமாம். எனவே 36% கட்டணம்ன்றது மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பு. அது ஒரு நாளில் ஓவர் நைட்டில் அதிகரிக்காது. அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால், அடுத்து வரும் 5 வருடம் என்று சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமாக தான் அதிகரிக்கும். அது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவே ஏப்ரல் மாதத்திலிருந்து தண்ணீருக்கான கட்டணங்களும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதே போல கவுன்சில் டேக்ஸும் அதிகரிக்க போவதாக சொல்லப்படுகின்றது. ஏப்ரல் மாதத்திலிருந்து சகல கவுன்சில்களும் 3% கவுன்சில் டேக்ஸை அதிகரிக்க உள்ளதாக சொல்லப்படுகின்றது. அதே போல மொபைல் போனுக்கான பேக்கேஜுகள் மற்றும் ப்ராட்பேண்ட்ஸ் இவற்றுக்கான கட்டணங்களும் அதிகரிக்குமாம். அதாவது ஒரு வருடத்தில் 15 பவுண்ட்ஸ் 90 பென்ஸ், ஒரு வருடத்தில் 15 பவுண்ட்ஸ் 90 பென்ஸ். அப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வரும் என்று சொல்லி பிரித்து பார்க்கலாம். அந்த ஒரு விகிதாசார அடிப்படையில் கட்டணங்கள் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. எனவே லேபர் அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வர மாதிரி ஒரு கடினமான காலத்தை நோக்கி பிரித்தானியா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.